வர இருக்கும் தேர்தல் இன்னும் ஒரு 10 நாள் கூட கிடையாது. ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ், ஒரு மாற்றத்தை நோக்கி ஒட்டுமொத்த தமிழகமும் ரொம்ப தீவிரமாக மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்கும் போதே தெரியும் நீங்கள் எந்த அளவு பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு. இப்போ அந்த மாற்றத்தை வந்து உண்மையாகவே இருக்குமானா இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் பார்க்கும்போது எல்லா தொகுதிகளிலுமே மிகப்பெரிய எதிர்ப்பலை டிஎம்கேக்கு இருக்குது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களாக இருக்கட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் தலைவர்களாகட்டும் ரொம்ப தீவிரமாக ஒரு சீரியஸ்னஸோடு வந்து இந்த தேர்தல் கேம்பெயின் நடந்துட்டு இருக்குது எல்லா இடங்களிலுமே. நீங்கள் இங்கே ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நேஷனல் லெவல் பார்ட்டிஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களாக இருக்கட்டும், அதாவது இவ்வளோ பிசி ஸ்கெடியூலையுமே 2வது இடம் வந்து தமிழ்நாட்டை விசிட் பண்ணார். இன்னி வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கேம்பெயின் பண்ண மாதிரியே தெரியவே இல்லை. பக்கத்து ஸ்டேட் புதுச்சேரிக்கே வந்திருக்கிறாரு, சென்னை வரைக்கும் வந்தவரோட வரவே இல்லை. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களாக இருக்கட்டும், பியூஷ் கோயல் அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி தேசிய தலைவர்களை வந்து நிறைய தடவை வந்து கேம்பெயினுக்காக, அதாவது ஒரு சீரியஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிற கேம்பெயின், அதாவது என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தீரணும். ஆனால் ஒரு சைடு எதிர்ப்பலை அதிகமாக இருக்குது. நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேஞ்சஸ் வந்துடும். இன்னொரு பக்கத்தில் வந்து அந்த எலெக்ஷன் அப்படின்னா அதை ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணுறாங்க. அதில் எப்படி பார்க்க முடியும்னா, நீங்கள் ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் எந்த அளவு அதை பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது எதுவுமே அந்த அளவு சீரியஸ்னஸ் எதுவுமே கிடையாது. எதிர்ப்பலைங்கிறது வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து பொதுவாகவே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அடுத்த கவர்மெண்ட் வரும்போது பார்க்கணும் எப்போதுமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் தான் இல்லாமல் இருந்தால். ஆனால் இந்த டைமில் பார்க்குறீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. எந்த பகுதிகளிலுமே வந்து மக்கள் வந்து திமுக உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. திமுகவும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் கூட, ஊர்வசி அமிர்தராஜ் அவரோட இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஊருக்குள்ளே விடவே இல்லை. நிற்க வச்சு மக்கள் கேள்வி கேட்கணும், இது வரைக்கும் நீ என்ன பண்ணுனா, நீ வந்து காமராஜரை தப்பாக பேசும்போது நீ ஏதாவது ஒரு வார்த்தை நீ யாராவது பேசுனீங்களா, எழுதி பேசியிருக்கிறீங்களா, இல்லை வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்களா? மக்கள் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க, அவருக்கு பதிலே சொல்ல முடியல. ஏன்னா இதே மாதிரி எல்லா தொகுதிகளிலுமே வந்து மக்கள் வந்து ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறாங்கன்னா நீங்கள் அந்த அளவு வந்து ஒன்றுமே பண்ணலை. ஏதாவது பண்ணியிருந்தா தானே, கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் நீங்கள் பண்ணி வச்சிருக்கிறாங்கிறது. அதாவது சொந்த கட்சிக்காரங்களே எதிர்க்கிற நிலைமையில தான் வந்து திமுக கூட்டணி இருக்குது. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பிரேமலதா அவர்கள் பேசினது பேச்சார்கள். அதாவது என்ன சொல்றது, இது எப்படி சொல்லலாம்னா, இவர் நல்லவர் தான், ஆனால் எப்போவோட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து கவர்மெண்ட்ல நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் எல்லா இடங்களுமே கஞ்சா இருக்குது, பாலியல் பலாத்காரம் இருக்குங்கிறத வந்து அது அவர் சீஃப் மினிஸ்டர் மேடையில் வச்சுட்டே சொல்றாங்க. அவர் பதிலே அவர் தலையை கீழே போட்டு உட்காந்துருக்கிறார் சீஃப் மினிஸ்டர். இந்த லட்சணத்துல அதை வெளியில இருந்து சொல்றவங்க வந்து நீங்க எப்பவுமே வந்து வேற ஒரு பார்ட்டி யாரும் பேசும்போது வந்து இவங்க எதிர்கட்சிக்காரங்க இப்படிதான் பேசுவாங்க சொல்லலாம். அவங்க யாரும் உங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க, நீங்க தான் ரீசெண்டா வந்து அவங்க கூட்டணிகளை கொண்டு வந்ததுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்பட்டீங்க. நீங்க பெருமைப்பட்டதுக்கு அவங்க ஓப்பனா கரண்ட் சிச்சுவேஷன் என்ன இருக்குங்கிறத அவங்க அப்படியே மக்கள் கிட்ட சொல்றாங்க. இதை மீறி எப்படி உங்களுக்கு வாக்கு கிடைக்கும்? சேம் சைடுக்கு போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிரேமலதா அவர்கள் தெரிஞ்சு பேசினாங்களா, நம்ம எந்த கூட்டணியில் இருக்கிறோம்னு தெரிஞ்சு பேசினாங்களா, தெரியாம பேசுறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுதான் உண்மை. அது வந்து மக்களுக்கும் வந்து இதன் மூலமே போய் சேரும் எல்லா இடங்களிலுமே. இதே மாதிரி வரப்போகிற இன்னொரு 7-8 நாள் இருக்குது. அந்த 7-8 நாட்களையுமே தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து வந்து நிறைய தேசிய தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பகுதிகளில் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரோட் ஷோவாக இருக்கட்டும், கேம்பெயின் திருப்பரங்குன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் கேம்பெயினாக இருக்கட்டும், கன்னியாகுமரியில் அவர் பண்ணின கேம்பெயினோட மிகப்பெரிய வரவேற்பாக இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலுமே வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. கட்டாயம் சொல்கிற இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அந்த மாற்றம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வந்து கட்டாயம் வெற்றி பெறுவாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி கூட்டணியாக தான் அமைஞ்சிருக்குது. இது நம்ம களத்தில் நேரடியாக இருக்கிறதுனால இப்போ திருச்செந்தூர் தொகுதியில் நேரடியாக கண் கூட பார்க்குறோம். இவங்க 5 வருஷம் எதுவும் செய்யலைங்கிறோட 25 வருஷமே எதுவுமே பண்ணவே இல்லை. 5 வருஷம் கண்டினியூஸாக ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கிறாரு. எந்த பகுதியிலுமே ஒரு சுத்தங்கிறதே கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாப் ஒழுங்காக கிடையாது. கிராமங்களில் நேரடியாக உள்ளே போகும்போது அந்த எந்த குளங்களுமே ஒழுங்காக தூர்வாரப்படவே இல்லை. அது குடிமராமத்துங்கிறது வந்து ஒன்றும் நடக்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது கட்டாயம் வந்து இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் கட்டாயம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஒருத்தருக்கு 5 தடவை சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த மக்கள் காசு வாங்கிட்டு போட்டாங்களா, தெரிஞ்சு போட்டாங்களா, தெரியாமல் போட்டாங்களான்னு தெரியல. எந்த ஒரு வளர்ச்சிக்கான அறிகுறியுமே இருக்காது. திருச்செந்தூர்ங்கிறது ஒரு கோவில் நகரம். அந்த கோவில் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்றாவியாக இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றியாக இருக்கட்டும், கோவிலை சுற்றியாக இருக்கட்டும், பாதாள சாக்கடை, அவருக்கு அது என்ன திட்டம் இருக்குது, நம்ம எப்போ அதை கொண்டு வரணும்னு நம்ம சொன்னால் இன்னைய வரைக்கும் அவர் செய்யவில்லை. 25 வருஷம் மேலே ஆகுது. அவரோட எம்எல்ஏ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இருக்கும், கன்றாவியாக இருக்கும். அந்த ஆஃபீஸை அந்த அளவு கன்றாவியாக வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க தொகுதியில் நீங்கள் என்ன லட்சணமாக வச்சிருப்பாங்க. ஸோ கட்டாயமாக ஒரு தோல்வியை தழுவினாதான் இந்த தொகுதியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இதே போல தான் எல்லா பகுதிகளிலுமே வந்து மிகப்பெரிய எதிர்ப்பலை இருக்குது. கூட்டணி வேட்பாளர்கள், கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே வந்து அது ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சீரியஸ்னஸ்
ஆளும் கட்சி கூட்டணியில் எங்கேயுமே இல்லை. அவங்க அதை மீறி யாராவது ஒரு சில பேர் உள்ள போய் ட்ரை பண்றாங்க அப்படின்னா அதுவுமே வந்து அவங்களுக்கு எந்த மக்களுமே சப்போர்ட் பண்ணல. மக்கள் விழிப்புணர்வு கூட இருக்கிறாங்க. கட்டாயம் நிக்க வச்சு கேள்வி கேட்கறவங்க வந்து கட்டாயம் ஓட்டையும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போடுவாங்க. மிகப்பெரிய வெற்றி அடையும். திமுக வரலாறு காணாத தோல்வி. 1991 வந்து 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த 2 சீட் அது கூட இந்த தடவை ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறதா. கட்டாயம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் தோப்பார். அவர் பையன் முக ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் தோல்வி தழுவார். மூத்த அமைச்சர் துரைமுருகன் எனக்கு தெரிஞ்சு 10 தடவைக்கு மேல ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த தொகுதி பார்த்து இன்னும் கன்றாவியாதுன்றது காட்பாடி. உலகத்துல நம்பர் 1 தொகுதியாக கொண்டு வரலாம். அதாவது ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சாலே அது மிகப்பெரிய அளவில் மாற்றணுங்கிற ஒரு துடிப்போட பல இளைஞர்கள் வந்து போட்டி போடுறாங்க. இந்த அளவுக்கு 11 தடவை வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. 11 தடவை வாய்ப்பு கொடுத்து அந்த தொகுதி இன்னும் கன்றாவியாக தான் இருக்குது. நான் வந்தேன் அதை செய்வேன் இதை செய்வேன் பண்ணி 10 தடவை பண்ணா நீங்க என்னதான் பண்ணுனீங்க? ஸோ எல்லா இடங்களிலுமே எதிர்ப்பலையும் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை திட்டங்கள் இவங்க கொண்டு வரேன்னு சொன்ன திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரல. இவங்க வந்து அறிவிச்சிருக்க நலத்திட்டங்களாக இருக்கட்டும் அந்த மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து இந்த எலெக்ஷன்ல இருக்கும். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.